என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். என்னை சூறையாட வந்த சூரனே நாவல் பகுதி 20. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். பாக்கியராஜ் தன் வீட்டை எட்டும் முன்பே ரத்தினாவை எப்படி தீர்த்து கட்டுவது என்று மனதில் திட்டம் தீட்டிக் கொண்டே வந்தான். வீட்டை எட்டிய பின் பொறுமையாக அமர்ந்து என்ன செய்வது, எப்படி செய்வது என்று யோசித்து அழகான ஒரு திட்டத்தை தீட்டிவிட்டான். அதன் பிறகு தனக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் எடுத்து ஒரு சிறு பாலித்தீன் கவரில் வைத்து பொதிந்து வைத்தான். அதில் 4-5 மடிக்கப்பட்டு கயிறு போன்று மாற்றப்பட்ட தையல் நூல், கத்திரி, பிளேடு, கையுறை என்று அவனுக்கு தேவையான அனைத்தும் இருந்தது. மதியம் 2 மணி ஆன பிறகு அழுக்கு துணிகளையும் தன் உடை டவலையும் எடுத்துக்கொண்டு குளத்தை நோக்கி நடந்தான். குளத்தை அவன் எட்டும் போது குளக்கரையில் ஒருவரும் இருக்கவில்லை. பொதுவாக அனைவரும் வந்து துணி துவைக்கும் இடத்தை விட்டுவிட்டு தனியாக ஒரு இடத்தை தேர்வு செய்து ஒரு பெரிய கல்லை எடுத்து வந்து கரையில் போட்ட பாக்கியராஜ் கொண்டு வந்த அழுக்கு துணிகளை எல்லாம் நீரில் நனைத்து எடுத்து போட்ட கல்லில் வைத்து சோப்பு போட ஆரம்பித்தான். சிறிது நேரத்தில் 2 பெண்கள் ஒன்றாக குளிக்க வந்தனர். தனியாக அமர்ந்து துணி துவைக்கும் பாக்கியராஜை கண்டு, என்ன பாக்கியலட்சுமிக்கா, தனியா ஒரு ஓரமா உட்கார்ந்து துணி துவைக்கிறீங்க? ஒரு பெண் கேட்டாள். ஆமா, இப்ப நீங்க 2 பேரும் வந்துட்டீங்க, இனியும் எத்தனை பேர் வருவாங்கன்னு யாருக்கு தெரியும்? அதுதான் உங்க கூட போட்டி போடாம தனியா உட்கார்ந்து துணியை துவைக்கிறேன் என்று கூறிய பாக்கியராஜ் வேகமாக துணியை துவைத்து வைத்த பிறகு குளிக்க இறங்கிவிட்டான். அப்போதுதான் ரத்தினா தன் தோழிகளோடும் வைரா மாணிக்காவோடும் குளக்கரையை எட்டினாள். வரும் வழியிலேயே, ஏய், நேத்து நைட்டே ஏதோ சொல்லணும்னு சொல்லி வீட்டுக்கு வந்தியே, என்னடி அது? வைரா கேட்டாலும் அத நாளைக்கு சொல்றேன்டி என்று கூறி ரத்தினா நழுவ, கல்யாண பொண்ணு, நாளைக்கு மாப்பிள்ளையோட இருப்பியா இல்ல எங்க கூட வந்து உட்கார்ந்து கதை பேசுவியா? நீ ஏதோ சொல்லணும்னு நினைக்கிற, அதை இன்னைக்கே இப்பவே சொல்லிடு. வைரா கூற, இல்லடி, நான் சாயந்தரம் கோயிலுக்கு போயிட்டு வரேன், அதுக்கப்புறமா உங்க 2 பேரையும் உட்கார வச்சு எல்லாத்தையும் சொல்றேன். கோயிலுக்கு போறியா? என்னடி, என்னால குளிக்க முடியாத போது குளத்துல உனக்கு குளிக்க ஆசை வந்திருக்கு, கோயிலுக்கும் வர முடியாது, நீ கோயிலுக்கு போறேன்னு சொல்ற. கோயிலுக்கு போறது கூடவாடி ஒரு குத்தம்? குத்தம் எல்லாம் இல்ல, ஆனா எனக்கு வர முடியாத நேரத்துல நீ குளிக்கணும், கோயிலுக்கு போகணும்னு எல்லாம் சொல்ற பாரு, அதுதான் தப்பு. பேசியபடியே குளக்கரையை எட்டிவிட்டனர். வந்ததும் ரத்தினா தன் தோழிகளோடு குளிக்க இறங்கிவிட்டாள். இறங்கிய பிறகுதான் அவள் பாக்கியராஜை கண்டாள். ஆனாலும் அவனை பொருட்படுத்தாமல் அவள் குளிக்க ஆரம்பிக்க நேரம் பார்த்து காத்திருந்த பாக்கியராஜ் நீருக்கடியில் நீச்சல் அடித்தபடியே ரத்தினா அருகில் வந்தான். ரத்தினா தோழிகளின் பின்னால் மறைந்து நின்று கொண்டவன் அதன் பிறகு மீண்டும் நீரில் மூழ்கி தன் இடுப்பில் சொருகி வைத்திருந்த பாலித்தீன் கவரில் பத்திரமாக வைத்திருந்த 4-5 மடிக்கப்பட்ட நீளமான அந்த நூலை வெளியே எடுத்து ரத்தினா காலில் அணிந்திருக்கும் வெள்ளி கொலுசில் கட்டினான். இதே போன்று இன்னும் 3 நூல்கள் அவனிடம் இருந்தது. இன்னொன்றை எடுத்து மறு கொலுசிலும், இன்னொன்றை எடுத்து அவளது கை வளையல் ஒன்றிலும், மற்றொன்றை எடுத்து அவளது அடுத்த கை வளையலிலும் கட்டிவிட்டு அந்த இடத்திலிருந்து சற்று தள்ளி வந்து குளிக்க ஆரம்பித்தான். அவளது கால் கைகளில் எல்லாம் நூலை கட்டும் போதும் இடையிடையே நீரின் மேற்பரப்புக்கு வந்தாலும் யார் கண்ணிலும் சிக்காமல் குளித்துக் கொண்டிருக்கும் யாராவது ஒருவர் பின்னால் ஒளிந்து கொண்டவன் யார் கண்ணிலும் சிக்காமல் தான் அனைத்தையும் செவ்வனே செய்து முடித்தான். செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து முடித்த பிறகு குளித்துவிட்டு கரைக்கு ஏறிவிட்டான். அனைவரின் கவனத்தையும் தன் பக்கம் திருப்பதான், ரத்தினா, குளிச்சது போதும் கரையேறு என்றான். அவள் பிறகு வருவதாக கூற வீட்டிற்கு செல்வது போல் கிளம்பிவிட்டவன் யார் கண்ணிலும் சிக்காமல் மீண்டும் வந்து குளத்தில் இறங்கி நீரின் அடியில் நீச்சல் அடித்து ரத்தினா அருகில் வந்தான். நீரில் மூழ்கி இருந்த ரத்தினா தன் கொலுசிலும் கை வளையல்களிலும் கட்டப்பட்டிருக்கும் நூலை கண்டு அதை அகற்ற முயற்சித்துக் கொண்டிருந்தாள். அவள் அருகில் வந்தவன் அந்த நூல்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து பிடித்து இழுக்க பாக்கியராஜை அப்போதுதான் ரத்தினா கவனித்தாள். ஒரு விஷம புன்னகையை உதிர்த்தவன் அந்த நூல்களை இழுத்து அவளை நீருக்கடியில் ஆழ்த்தினான். இப்போது ரத்தினாவால் நீந்தி நீருக்கு மேலே செல்ல முடியவில்லை. ஆனாலும் அவள் திமிர்த்து கொண்டு மேலே எழும்ப முயல கை உறை அணிந்திருந்தவன் அவள் தலைமுடியை பிடித்து இழுத்து வைத்துக் கொண்டான். அவனுக்கு மூச்சு திணறும் போது மெல்ல நீரின் மேற்பரப்புக்கு தலையை மட்டும் நீட்டி வருபவன்
யார் கண்ணிலும் சிக்காமல் மீண்டும் நீரில் மூழ்கி ரத்தினாவை நீருக்குள் ஆழ்த்தி வைத்தான். அவள் மூச்சு திணறி துடி துடித்து இறக்கும் வரை அவளை அவன் விடவில்லை. உயிர் போகும் அந்த தருணத்தில் தான் பாக்யராஜ் எவ்வளவு கொடூரமானவன் என்பதும் அவனை பற்றி ஒருவரிடமும் தான் சொல்லாமல் விட்டது எவ்வளவு பெரிய தவறு என்றும் ரத்தினாவுக்கு புரிந்தது. கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்து பலன் என்ன? கரையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த வைராவும் மாணிக்காவும் சரி, உடன் குளித்த தோழிகளும் சரி, குளித்துக் கொண்டிருந்த மற்றவர்களும் சரி, ரத்தினாவை கவனிக்க தவறினர். சிறிது நேரம் கழித்துதான் நீரில் மூழ்கிய ரத்தினா இன்னும் மேலே வரவில்லையே என்று அவர்களுக்கு உரைக்க அவளை தேட ஆரம்பித்தனர். ஆனால் அதற்குள் தன் வேலைகளை முடித்துவிட்டு அவளது கை காலில் கட்டப்பட்டிருந்த நூலையும் அறுத்துவிட்டு யார் கண்ணிலும் சிக்காமல் பாக்யராஜ் கரையேறி வீட்டிற்கு சென்றிருந்தான். அவன் கூறி முடிக்க உமாபதியிடம் இருந்து தன்னை விடுவித்துக் கொண்ட சேனாபதி ஓடி வந்து அவனை அப்படியே தூக்கி போட்டு மிதிக்க ஆரம்பித்தான். ரத்தினா அம்மா வாய்விட்டு கதறி எழுதார். என்னுடைய மகளுடைய யமனை நான் என் கூடவே வச்சிருந்திருக்கேன், நான் எவ்வளவு பெரிய பாவி என்று அழுதவர் அவனை அடிப்பதற்காக எழுந்து ஓடி வர சில பெண்கள் சேர்ந்து அவரை தடுத்து விட்டனர். சேனாபதி இப்போதும் ஆத்திரம் அடங்காமல் அவனை மிதி மிதி என்று மிதித்துக் கொண்டேதான் இருக்கிறான். சிறிது நேரம் பிறைசூடனும் அதிகாரிகளும் அதை கண்டு கொள்ளவில்லை. அடிபலமாகப்பட்டு பாக்யராஜ் உயிருக்கு ஏதும் ஆபத்து ஏற்பட்டு விட்டால் தங்களிடம் அல்லவா தங்கள் மேலதிகாரிகள் கேள்வி எழுப்புவார்கள். அதனால் மட்டும் பிறைசூடன் சேனாபதியை பிடித்து மீண்டும் உமாபதியிடம் ஒப்படைத்தான். இதற்கிடையில் வந்து சேர்ந்த மருத்துவர் வைராவுக்கு குளுக்கோஸ் ஏற்றி இருந்தார். இப்போது வைராவுக்கு ஓரளவு தெம்பு வந்து விட்டது. பிறைசூடன், நீங்க எப்படி இவ்வளவு சீக்கிரமா குற்றவாளிய கண்டுபிடிச்சீங்க? எங்க யாருக்குமே பாகியலட்சுமியா வேஷம் போட்டுட்டு வந்த இந்த பாக்யராஜ் மேல ஒரு துளி சந்தேகம் கூட வரல. ஆனா நீங்க ரொம்ப ஈஸியா இந்த கேஸ முடிச்சிருக்கீங்க. இது எப்படி உங்களால முடிஞ்சது? உமாபதி கேட்டான். உங்க யாரையும் தப்பு சொல்ல முடியாது உமாபதி. என்னுடைய மேலதிகாரி ரத்னா கேஸ் ஃபைல என்கிட்ட கொடுக்கும் போது அதை பிரிச்சு படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட எனக்கு இருக்கல. நீங்க இன்னைக்கு இங்கிருந்து புறப்படுங்க அப்படின்னு சொல்லிதான் அந்த ஃபைலை என்கிட்ட கொடுத்தாரு. அதையும் வாங்கிட்டு நான் நேரா உங்க ஊருக்கு வந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த ஃபைலை திறந்து அந்த கேஸ பத்தி நான் ஸ்டடி பண்ணேன். ரத்னாவுடைய புகைப்படங்களை ரொம்ப உன்னிப்பா கவனிக்கும் போது அவங்க கைகள்ல கால்கள்ல எல்லாம் சின்ன சின்ன சிராய்ப்புகள் இருந்தது. அவங்களுடைய வளையல் பட்டு கொலுசு பட்டு அந்த சிராய்ப்புகள் ஏற்பட்டிருக்குன்னு எனக்கு புரிஞ்சது. அப்பவே இந்த கொலை எப்படி நடந்திருக்கும்னு எனக்கு ஒரு ஐடியாவும் கிடைச்சது. அதனாலேயே பலசாலியான ஒருத்தர் தான் ரத்னாவை கொலை பண்ணி இருக்கணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்திலிருந்து நான் விலகி எல்லார் மேலேயும் சந்தேகப்பட ஆரம்பிச்சேன். உங்க தாத்தா, நீங்க, சேனாபதி, வைரா உட்பட கிட்டத்தட்ட என்னுடைய குற்றவாளி லிஸ்ட்ல நீங்க எல்லாருமே இருந்தீங்க. அதே மாதிரிதான் பாகியலட்சுமி அம்மாவை நான் முதல்ல பார்க்கும்போது அவங்களையும் சந்தேக பார்வையோட தான் பார்த்தேன். அவங்க என் கண் முன்னாடி வந்து நிக்கும் போது என் கண்ணுக்கு அவங்க ஒரு தாயா தெரியல, இந்த ஊர்ல இருக்கிற ஒருத்தர் அப்படி மட்டும்தான் தெரிஞ்சாங்க. அவங்கள நான் ரொம்ப டீப்பா வாட்ச் பண்ணும் போது அவங்க கிட்ட ஒரு ஆணுடைய சாயலை என்னால பார்க்க முடிஞ்சது. பாகியலட்சுமி அம்மாவுடைய அசைவுல, பேச்சுல, எல்லாத்திலயுமே ஒரு ஆணுடைய சாயலை பார்த்தேன். அப்படிதான் இந்த பாகியலட்சுமி பெண் இல்ல, ஆணுன்னு எனக்கு தோணிச்சு. அதிகம் கேள்வி கேட்டு இவனுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்த வேண்டாம்னுதான் பேர் என்ன, ஊர் என்ன, என்ன செய்றீங்க, உங்க கணவர் பேர் என்ன, குழந்தைங்க இருக்காங்களா, எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க பேர் என்ன, இப்படி பொதுவான சில கேள்விகளை மட்டும் கேட்டுட்டு விட்டுட்டேன். இவனுடைய சொந்த ஊர் நாமக்கல்னு சொன்னான். உடனே லோக்கல் போலீஸ் உதவியோட இவனை பத்தி விசாரிச்சேன். ஆனா இவன் சொன்னது எல்லாமே பொய்ன்னு தெரிஞ்சது. இவன் தான் குற்றவாளின்னு அங்க உறுதிப்படுத்திக்கிட்டேன். அவனுக்கு தெரியாம எடுத்த ஒரு போட்டோவை தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற எல்லா ஸ்டேஷன்களுக்கும் அனுப்பி விசாரிக்கும் போதுதான் இந்த அம்மா மாதிரியே ஒருத்தன் எங்க ஊர்ல இருந்தான் அப்படின்னு சொல்லி இவனுடைய சொந்த ஊரான வடுக்கந்தாங்கல்ல இருந்து செய்தி கிடைச்சது. இதுக்கிடையில இவனை நான் ரொம்ப உதாசீனப்படுத்தினது இவனுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்திருச்சுன்னு நினைக்கிறேன். தப்பிக்க பிளான் பண்றான்னு எனக்கு புரிஞ்சது. இவனை பத்தின தகவல்களை முழுமையா சேகரிக்கிற வரைக்கும் பொறுமையா இருக்க முடியாதுன்னு தான் வைராவை ஊரார் முன்னாடி குற்றவாளியாக்கி இவனை ஆஃப் பண்ண. முழு விவரத்தையும் சேகரிச்சுட்டு வந்து இதோ இவனை கைது செஞ்சிட்டோம். இனி சட்டம் தன் கடமையை செய்யும் என்றவன், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உங்க வீட்டுல இவன் வீட்டு காவல்ல இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் தகவல்களை நாங்க சேகரிக்க வேண்டியதா இருக்கு.
அதை சேகரிச்சதுக்கு அப்புறமா நாளைக்கு இவனை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவோம். பிறைசூடன் கூற, அதனால என்ன, வைராவன் இங்க அடைச்சு வச்ச ரூம் இப்பவும் ஃப்ரீயா தான் இருக்கு, அங்கேயே இவனை அடைச்சு வச்சிடுங்க, பூட்டி சாவிய நீங்களே கையில வச்சுக்கங்க, நாளைக்கு வந்து இவனை கூட்டிட்டு போலாம். உமாபதி கூற, தேங்க்யூ உமாபதி என்றவன் அவனை இழுத்து வந்து வைராவை அடைத்து வைத்த அதே அறையில் அடைத்து பூட்டி சாவியை தன் பாக்கெட்டில் பத்திரமாக வைத்துக் கொண்டான். ஓகே, நாங்க போயிட்டு நாளைக்கு வரோம் என்று கூறிவிட்டு சிபிஐ அதிகாரிகளோடு அங்கிருந்து புறப்பட்டான். உமாவதி வீட்டிலிருந்து வெளியே செல்லும் முன் ஹாலில் மாட்டப்பட்டிருந்த ரத்தினாவின் புகைப்படத்தின் முன்னால் வந்து நின்ற பிறைசூடன், நீ எல்லார்கிட்டையும் யார பத்தி சொல்லணும்னு நினைச்சியோ அவனை பத்தி அவன் வாயாலேயே சொல்ல வச்சுட்டேன். இனி அவனுக்கு தண்டனை கிடைக்கணும். அது எந்த மாதிரியான தண்டனைன்னு நீயே முடிவு பண்ணிக்க என்று கூறிவிட்டுதான் வெளியே சென்றான். பகுதி 20 நிறைவடைந்தது. பகுதி 21 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.